பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் காரர்கள் மீது கொஞ்சமும் அழுத்தம் கொடுத்தால் அவர்கள் பயந்து ஓடி விடுவார்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை அடிமட்டத்திலிருந்து வலுப்படுத்தும் விதமாக மத்திய பிரதேசம், சண்டிகர், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் நரேந்திர மோடியை அங்கிருந்து அழைத்து சரணடையும்படி கூறியதாகவும், இங்கும் ஆம் ஐயா என்று பணிந்து டிரம்பின் வழிமுறைகளை நரேந்திர மோடி பின்பற்றினார் என்றும் கூறினார். 1971ஆம் ஆண்டு அமெரிக்காவின் 7வது கடற்படை வந்த காலத்தில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி, நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன் என்று கூறியிருந்ததையும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார். ஆனால் பாஜக, ஆர்எஸ்எஸ் மக்களின் குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் என்றும், சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்தே அவர்கள் சரணடைவதற்கான கடிதங்களை எழுதும் பழக்கம் கொண்டவர்கள் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்தார். அமெரிக்காவில் அதானிக்கு எதிராக வழக்கு நடந்து வரும் நிலையில் இந்தியாவில் அவர் நரேந்திர மோடியின் நண்பர் என்பதால் எதையும் செய்ய முடியும் என்கிற நிலை இருப்பதாகவும் விமர்சித்தார். बीजेपी आरएसएस वालों को अब मैं अच्छी तरह जानता हूं. इन पर थोड़ा सा दबाव डालो, थोड़ा सा धक्का मारो, डर के भाग जाते हैं ये लोग.